இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு சம்பா ரவையில தான் நம்ம பணியாரம் மாதிரி செய்ய போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸா. அதுக்கு நம்ம சம்பா ரவையை 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற வச்சுக்கணும். 1/4 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். இது 15 நிமிஷம் அளவு ஊற வைங்க. அப்பதான் சாஃப்ட் கொடுக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், நரன்னு. சாஃப்டா இருந்தால் நமக்கு செய்ய வரும். இப்போ இதை அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சாதான் வாழைப்பழம் சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம பிசையும் போது பணியாரம் போடும் போது கொஞ்சம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா தண்ணியும் கிளீனாக வடிச்சிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வடிச்சாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்குது பாருங்க. இப்போ நல்ல பழமான செவ்வாழைப்பழம் ஒரு 6 பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட நம்ம கலக்கலாம். இதை நல்லா வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அதோட ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிளாஸ் ரவைக்கு 1.5 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாட்டு சர்க்கரை அவ்வளோ இனிப்பு கொடுக்காது. அதனால் இது சரியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பணியாரம் சுடும் போது கொஞ்சம் சர்க்கரை அப்படின்னு மேலே வந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும் இனிப்பு டேஸ்ட்டு. இப்போ இதையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் 1 ஸ்பூன் அளவு எல்லாத்துலேயும் ஊற்றுங்க. இது 1/4 கிளாஸுக்கு 6 பணியாரம் தான் வந்தது. ஒரு ஸ்பூனில் அப்படியே கொஞ்சம் உள்ளே ஊற்றிடுங்க. இது ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். தட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக இப்போ திருப்பி போடுங்க. நல்லா ஸ்பூன்லேயே திருப்பலாம். இது கரண்டிலாம் போட முடியாது இதுக்கு. அதனால் அழகாக திருப்பிடுங்க. இப்போ இதை பாப்பாவுக்கு கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது கொடுங்க. பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செர ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.